பழமையான ஒரு தமிழ் கிராமம், மலைகள் சூழ்ந்த அமைதியான நிலம். அந்த மலைகளின் மீது காலை சூரியன் மெதுவாக ஒளி வீசுகிறது. காற்றில் மலர்ந்த பூக்களின் மணம் கலந்திருக்கிறது. தூரத்தில் ஒரு கோவில் மணி ஒலி. அந்த ஒலி முழு கிராமத்தையும் அமைதியுடன் நிரப்புகிறது. அந்த கிராமத்தின் மையத்தில ஒரு சிறிய முருகன் கோவில் இருந்தது. அந்த கோவில் பெரியதாக இல்லை. ஆனால் அங்கு இருக்கும் அமைதி, அங்கு வரும் மக்களின் நம்பிக்கை அதை மிகப் பெரியதாக மாற்றியது. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பேர் கார்த்திக். கார்த்திக் மிகவும் எளிமையானவன். அவன் கண்களில் எப்போதும் ஒரு சோகமும் ஒரு நம்பிக்கையும் கலந்திருந்தது. அவன் வாழ்க்கை எளிதாக இல்லை. அவன் சிறுவயதிலேயே தந்தையை இழந்தான். அவன் தந்தை ஒரு நல்ல மனிதர். ஆனால் விதி அவரை விரைவாக பிரித்தது. அதன் பிறகு அவன் உலகம் அவன் அம்மா மட்டும்தான். அம்மாதான் அவனுக்கு தந்தையும் நண்பனும். அவள் அவனை மிகுந்த அன்புடன் வளர்த்தாள். ஆனால் வாழ்க்கை அவளை விடவில்லை. ஒரு நாள் அவள் உடல்நலம் குன்ற ஆரம்பித்தது. முதல் சிறிய காய்ச்சல். பின்னர் அது பெரிதாக மாறியது. கார்த்திக் பயந்தான். அவன் கையில் பணமில்லை. மருத்துவரிடம் கொண்டு செல்ல வழியில்லை. அவன் மனதில் ஒரு பயம். நான் அம்மாவையும் இழந்து விடுவேனா? அந்த பயத்தோடு அவன் ஓடிப்போன இடம் முருகன் கோவில். அவன் கோவிலுக்குள் நுழைந்தான். அங்கு யாரும் இல்லை. ஒரே ஒரு தீபம் மட்டும் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அவன் முருகனை பார்த்தான். அந்த கணத்தில் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முருகா, என்னிடம் யாரும் இல்லை. நீதான் எனக்கு எல்லாம். என் அம்மாவை காப்பாற்று. நான் உன்னிடம் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் அவளை மட்டும் காப்பாற்று. அவன் குரல் நடுங்கியது. அவன் மனம் உடைந்தது. அவன் அங்கேயே அமர்ந்தான். அவன் கண்கள் மூடியது. அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு அமைதி பரவியது. அந்த இரவு கார்த்திக் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு சாதாரணமாக இல்லை. அவன் ஒரு மலை உச்சியில நின்றிருந்தான். அங்கு ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியிலிருந்து மெதுவாக ஒரு உருவம் தோன்றியது. அது முருகன். அவன் முகத்தில் ஒரு புன்னகை. அவன் கண்களில் கருணை. கார்த்திக், பயப்படாதே. அந்த குரல் மிகவும் மென்மையானது. ஆனால் அது அவன் மனதை முழுவதும் தொட்டது. உன் கண்ணீர் வீணாகாது. உன் அன்பு உண்மையானது. கார்த்திக் நடுங்கிக் கேட்டான். முருகா, என் அம்மா? முருகன் மெதுவாக சிரித்தார். உறவு என்பது இரத்தத்தால் மட்டும் உருவாகாது. அன்பால் உருவாகும். நாளை காலை நீ ஒருவரை சந்திப்பாய். அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவரை நம்பு. அன்பை நம்பு. அதுதான் நான். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. கனவு மறைந்தது. காலை உதயமானது. கார்த்திக் விழித்தான். அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அந்த நேரத்தில் ஒரு சத்தம். அஹ், உதவி! அவன் திரும்பி பார்த்தான். ஒரு வயதான மனிதர் தரையில் விழுந்திருந்தார். கார்த்திக் உடனே ஓடினான். தாத்தா, என்னாயிற்று? அந்த மனிதர் மெதுவாக கண்களை திறந்தார். எனக்கு தண்ணீர். கார்த்திக் உடனே தண்ணீர் கொண்டு வந்தான். அவனை எழுப்பி அமர வைத்தான். அந்த மனிதர் அவனை பார்த்து சிரித்தார். நீ நல்ல பையன். கார்த்திக் அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவன் மனதில் ஒரு சந்தேகம். இவர்தான் முருகன் சொன்னவரா? வீட்டில் அவன் அம்மா படுக்கையில் இருந்தாள், மிகவும் பலவீனமாக. அந்த வயதான மனிதர் அவளை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு கவனம். நான் ஒரு மருத்துவர் என்றார். கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். அவர் அவளை பரிசோதித்தார். மருந்து கொடுத்தார். பயப்படாதே, அவள் குணமடைவாள். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கிற்கு ஒரு உயிர் ஊட்டம் போல இருந்தது. நாட்கள் சென்றது. அந்த மருத்துவர் தினமும் வந்து பார்த்தார். அம்மா மெதுவாக குணமடைந்தாள். ஒரு நாள் அவள் எழுந்து நின்றாள். கார்த்திக் அதை பார்த்து மகிழ்ச்சியில் அழுதான். அவன் ஓடிப்போய் அவளை அணைத்தான். அம்மா! அந்த கணத்தில் அவன் மனதில் ஒரே ஒரு பெயர், முருகா. அவன் உடனே கோவிலுக்கு ஓடினான். அவன் மூச்சு திணறியபடி, முருகா, நன்றி. அவன் கண்களை மூடியான். அந்த நேரத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு குரல். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் அன்புதான் என்னை உன்னிடம் கொண்டு வந்தது. அந்த நாள் மாலை அந்த மருத்துவர் செல்ல தயாரானார். கார்த்திக் கேட்டான், தாத்தா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவர் சிரித்தார். எனக்கு போக வேண்டிய இடம் இருக்கிறது. ஆனால்
நீ என்னை மறக்க மாட்டாய். நீ என்னை எங்கே தேட வேண்டுமென்று தெரியும்? கார்த்திக் குழப்பமடைந்தான். எங்கே? அவர் மெதுவாக சொன்னார். உன் அன்பில். அவர் சென்றார். அந்த நாளிரவு கார்த்திக் மீண்டும் கனவு கண்டான். முருகன் மீண்டும் தோன்றினார். நீ புரிந்து கொண்டாயா? கார்த்திக் சிரித்தான். ஆம் முருகா, உறவு என்பது இரத்தத்தில் இல்லை, அன்பில்தான் இருக்கிறது. முருகன் சிரித்தார். அதுதான் உண்மை. அந்த நாளிலிருந்து கார்த்திக் மாறினான். அவன் மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தான். அவன் யாரையும் தனியாக விடவில்லை. அவன் எங்கு அன்பு தேவைப்படுகிறதோ அங்கே சென்றான். ஏனெனில் அவன் அறிந்தான், முருகன் கோவிலில் மட்டும் இல்லை, அவன் மனிதர்களின் இதயத்தில் இருக்கிறார்.